வெல்கம் இன்வெஸ்டர்ஸ், மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 2025 நாம் கண்காணிப்பு பட்டியலில் இருக்க வேண்டிய 5 ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பங்குகள். இன்வெஸ்டர்கள் 2022ஆம் ஆண்டை எதிர்கொண்டிருப்பதால் முதலீட்டு வருவாயை அதிகரிக்க மல்டி பேக்கர் வளர்ச்சி பங்குகளை அடையாளம் காண்பது அவசியம். இந்த பங்குகள் மதிப்பில் கணிசமாக அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது. பெரும்பாலும் ஆரம்ப முதலீடுகளை இரட்டிப்பாக்கும் அல்லது மும்மடங்காக கூட ஆக்கலாம். அந்த வகையில் 5 ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் நிறுவன பங்குகளை எடுத்துக்கொள்வோம். ஆனந்த்ராஜ் லிமிடெட். ஆனந்த்ராஜ் லிமிடெட் இந்த நிறுவனம் 1985 நிறுவப்பட்டது. குடியிருப்பு மற்றும் வணிக திட்டங்களில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு முன்னணி இந்திய ரியல் எஸ்டேட் டெவலப்பர் ஆகும். டெல்லியை தளமாக கொண்டு பல்வேறு மாநிலங்களில் 20 மில்லியன் சதுர அடியில் உருவாக்கப்பட்டுள்ளது. தரம் மற்றும் புதுமைக்கு பெயர் பெற்ற இந்நிறுவனம் நிலையான நகர்ப்புற சூழல்கள் மற்றும் பல்வேறு வீட்டு தீர்வுகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. இந்நிறுவனத்தின் ரெவென்யூ 2024 இரண்டாவது காலாண்டில் 332 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 60 கோடியாகவும் இருந்தது. இது 54.42% ஆகும். இது 2025 இரண்டாவது காலாண்டில் ரெவென்யூ 513 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 106 கோடியாகவும் இருந்தது. 2024 இரண்டாவது காலாண்டின் நெட் ப்ராஃபிட்டை காட்டிலும் 2025 இரண்டாவது காலாண்டில் 76.67% லாப வளர்ச்சியை குறிக்கிறது. தரமான வளர்ச்சி கண்டுள்ளது இந்நிறுவனம். ஆனந்த்ராஜ் லிமிடெட் 25,296 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஒரு ஸ்மால் கேப் நிறுவனம் ஆகும். நிறுவனம் ரெவென்யூ மற்றும் நெட் ப்ராஃபிட் கடந்த 3 ஆண்டுகளில் முறையே 81.02% மற்றும் 211.11% காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் உள்ளது. இந்நிறுவனம் இன்வெஸ்டர்களுக்கு ஒரு வருடத்தில் 173% லாபத்தையும் 3 வருடத்தில் 963% லாபத்தையும் கொடுத்துள்ளது. இந்நிறுவனம் ப்ரொமோட்டர்ஸ் 63.31%, FII 13.04%, DII 6.69%, பப்ளிக் 20.26%, அதர்ஸ் 0.01% ஷேர்ஸும் வைத்துள்ளன. இந்த பதிவின் போது பங்கின் விலை 758 இருந்தது. கெய்ன்ஸ் டெக்னாலஜி இந்தியா லிமிடெட். கெய்ன்ஸ் டெக்னாலஜி இந்தியா லிமிடெட் இந்த நிறுவனம் 2008 நிறுவப்பட்டது மற்றும் இறுதி முதல் இறுதி தீர்வுகளை வழங்கும் முன்னணி ஒருங்கிணைந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் நிறுவனம் ஆகும். இது ஆட்டோமோட்டிவ், ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், மெடிக்கல், IoT மற்றும் IT போன்ற துறைகளில் டிசைனிங், மேனுஃபேக்சரிங் மற்றும் லைஃப் ஸ்டைலுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறது. இந்த நிறுவனத்தின் ரெவென்யூ 2024 இரண்டாவது காலாண்டில் 292 கோடியும் நெட் ப்ராஃபிட் 25 கோடியாக இருந்தது. இதையடுத்து 2025 இரண்டாவது காலாண்டில் ரெவென்யூ 433 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 63 கோடியாகவும் இருந்தது. 2024 இரண்டாவது காலாண்டின் நெட் ப்ராஃபிட்டை காட்டிலும் 2025 இரண்டாவது காலாண்டில் நெட் ப்ராஃபிட் 152% அதிகரித்துள்ளது. இது நிறுவனத்தின் ஆரோக்கியமான வளர்ச்சியாகும். கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட் 39,943 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஒரு மிட் கேப் நிறுவனம் ஆகும். நிறுவனத்தின் ரெவென்யூ மற்றும் நெட் ப்ராஃபிட் கடந்த 5 ஆண்டுகளில் முறையே 29.26% மற்றும் 69.52% காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் உள்ளது. கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட் இன்வெஸ்டர்களுக்கு ஒரு வருடத்தில் 160% லாபத்தையும் 2 வருடத்தில் 737% லாபத்தையும் கொடுத்துள்ளது. ப்ரொமோட்டர் 57.75%, FII 14.92%, DII 16.07%, பப்ளிக் 11.25% பங்குகள் வைத்துள்ளனர். இந்த பதிவின் போது பங்கின் விலை 6232 இருந்தது. PG எலக்ட்ரோபிளாஸ்ட் லிமிடெட்.
பிஜி எலக்ட்ரோபிளாட்ஸ் லிமிடெட் 2003 நிறுவப்பட்டது. இந்த நிறுவனம் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் மற்றும் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்கில் நிபுணத்துவம் பெற்ற முன்னணி இந்திய நிறுவனமாகும். நிறுவனம் கிரேட்டர் நொய்டாவில் அமைந்துள்ளது. இவர்களின் தயாரிப்பு கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமோட்டிவ்ஸ் மற்றும் சானிட்டரி வேர் சாதனங்களுக்கான உபகரணங்களை உற்பத்தி செய்கிறது. புதுமையான தீர்வுகளை வழங்குவதற்காக எல்ஜி மற்றும் வேர்ல்பூல் போன்ற பெரிய நிறுவனங்களுடன் பார்ட்னர்ஷிப்பில் உள்ளது. இந்த நிறுவனத்தின் ரெவென்யூ 2024 இரண்டாவது காலாண்டில் 460 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 12 கோடியாகவும் இருந்தது. இது 45.87% ஆகும். இதையடுத்து 2025 இரண்டாவது காலாண்டில் ரெவென்யூ 671 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 19 கோடியாகவும் இருந்தது. 2024 இரண்டாவது காலாண்டின் நெட் ப்ராஃபிட்டை காட்டிலும் 2025 இரண்டாவது காலாண்டின் நெட் ப்ராஃபிட் 58.38% அதிகரித்துள்ளது. இது நிறுவனத்தின் சிறப்பான வளர்ச்சியாகும். பிஜி எலக்ட்ரோபிளாஸ் லிமிடெட் 21,287 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஒரு ஸ்மால் கேப் நிறுவனமாகும். நிறுவனத்தின் ரெவென்யூ மற்றும் நெட் ப்ராஃபிட் கடந்த 3 ஆண்டுகளில் முறையே 57.49% மற்றும் 124.07% காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் உள்ளது. பிஜி எலக்ட்ரோபிளாஸ் லிமிடெட் இன்வெஸ்டர்களுக்கு ஒரு வருடத்தில் 262% லாபத்தையும் 3 வருடத்தில் 1283% லாபத்தையும் கொடுத்துள்ளது. ப்ரமோட்டர் 53.42%, எஃப்ஐஐ 10.69%, டிஐஐ 9.8%, பப்ளிக் 25.91%, அதர்ஸ் 0.18% பங்குகள் வைத்துள்ளன. இந்த பதிவின் போது பங்கின் விலை 813 இருந்தது. ஜென் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1993 நிறுவப்பட்டது மற்றும் ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டது. பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கான மேம்பட்ட பயிற்சி, சிமுலேட்டர்கள் மற்றும் எதிர் ட்ரோன் அமைப்புகளை வடிவமைத்து தயாரிப்பதில் நிறுவனம் நிபுணத்துவம் பெற்றது. ஆயுதப்படைகள், துணை இராணுவம் மற்றும் சட்ட அமலாக்க முகவர்களுக்கான புதுமையான தீர்வுகள் மூலம் போர் தயார் நிலையை மேம்படுத்துவதில் நிறுவனம் கவனம் செலுத்துகிறது. ஜென் டெக்னாலஜிஸின் ரெவென்யூ 2024 இரண்டாவது காலாண்டில் 66 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 14 கோடியாகவும் இருந்தது. இது 266.67% ஆகும். 2025 இரண்டாவது காலாண்டின் ரெவென்யூ 242 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 63 கோடியாகவும் இருந்தது. 2024 இரண்டாவது காலாண்டின் நெட் ப்ராஃபிட்டை விட 2025 இரண்டாவது காலாண்டின் நெட் ப்ராஃபிட் 350% வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த நிறுவனத்தின் அசாதாரண வளர்ச்சியை குறிக்கிறது. ஜென் டெக்னாலஜிஸ் மார்க்கெட் கேபிட்டல் 17,267 கோடி. இது ஒரு ஸ்மால் கேப் நிறுவனமாகும். நிறுவனத்தின் ரெவென்யூ மற்றும் நெட் மார்க்கெட் கடந்த 3 ஆண்டுகளில் முறையே 100% மற்றும் 251.24% காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் உள்ளது. ஜென் டெக்னாலஜிஸ் லிமிடெட் இன்வெஸ்டர்களுக்கு ஒரு வருடத்தில் 155% லாபத்தையும் 3 வருடத்தில் 832% லாபத்தையும் 5 வருடத்தில் 3256% அசாதாரணமான லாபத்தையும் கொடுத்துள்ளது. இந்த பதிவின் போது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1912 இருந்தது. இந்த நிறுவனத்தில் ப்ரமோட்டர்ஸ் 56.26%, எஃப்ஐஐ 5.72%, டிஐஐ 8.05%, பப்ளிக் 34.49%, அதர்ஸ் 0.48% ஷேர்ஸும் வைத்துள்ளனர். ஐநாக்ஸ் விண்ட் லிமிடெட் 2009 நிறுவப்பட்டது. இந்தியாவில் காற்றாலை ஆற்றல் தீர்வுகளை வழங்குவதில் முன்னணியில் உள்ளது. நிறுவனம் விண்ட் டர்பைன்,
ஜெனரேட்டர்களை தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்றது மற்றும் திட்ட மேம்பாடு மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட இறுதி முதல் இறுதி வரை சேவைகளை வழங்குகிறது. குஜராத், இமாச்சல் பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் அதிநவீன உற்பத்தி வசதிகளுடன் ஐநாக்ஸ் விண்ட் 1600 மெகாவாட் மொத்த உற்பத்தி திறனை கொண்டுள்ளது. ஐநாக்ஸ் விண்ட் லிமிடெட் 27,073 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஒரு ஸ்மால் கேப் நிறுவனமாகும். நிறுவனத்தின் செயல்பாடுகளின் வருவாய் மற்றும் நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சியடைந்து சிறப்பாக உள்ளது. நிறுவனம் இன்வெஸ்டர்களுக்கு ஒரு வருடத்தில் 141% லாபத்தையும் 3 வருடத்தில் 501% லாபத்தையும் கொடுத்துள்ளது. இந்த பதிவின் போது பங்கின் விலை 207 இருந்தது. நிறுவனத்தில் ப்ரொமோட்டர்ஸ் 48.27%, FII 15.82%, DII 9.26%, பப்ளிக் 26.66% ஷேர்ஸ் வைத்துள்ளனர். ஐநாக்ஸ் விண்ட் லிமிடெட் தனக்குள்ள கடனை குறைத்து கொண்டே உள்ளனர் என்பது ஒரு பாசிட்டிவான விஷயம். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட், PG எலக்ட்ரோபிளாஸ்ட் லிமிடெட், அனந்த்ராஜ் லிமிடெட், ஜென் டெக்னாலஜிஸ் லிமிடெட் மற்றும் ஐநாக்ஸ் விண்ட் லிமிடெட் இந்த 5 நிறுவனங்கள் பற்றிய செய்தியை ட்ரேட் பிரைன்ஸில் இருந்து தொகுத்து கொடுத்துள்ளேன். எனது பார்வைக்கு சரியாக பட்டாலும் முதலீடு செய்யும் நீங்கள் நன்கு ஆராய்ந்து உங்களுக்கு எந்த நிறுவன பங்கில் முதலீடு செய்ய தோன்றுகிறதோ அந்த நிறுவன பங்கில் மொத்தமாக முதலீடு செய்யாமல் உங்கள் சக்திக்கு ஏற்ப சிறுக சிறுக முதலீடு செய்யுங்கள். ஏனென்றால் இந்த நிறுவன பங்குகள் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துள்ளது. இந்த 5 நிறுவனங்களின் கடந்த கால செயல்பாட்டையும் எதிர்கால திட்டங்களையும் நன்கு ஆய்வு செய்து முதலீடு செய்யுங்கள். நன்றி. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.